அன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் வெட்டியா பொழுத வீணடிக்காம இந்த லைட்டை கண்டுபிடிச்சனால தான் சார் அன்னைக்கு இருட்டுல இருந்த நம்ம இன்னைக்கு வெளிச்சத்துல வந்திருக்கோம். ஆனா இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, அடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு, சிரிச்சு பார்த்தேன் சிக்கவில்லை, முறைச்சு பார்த்தேன் சிக்கிருச்சு. நாங்க அப்பா காசில் பீர் அடிப்போம், எஸ்எம்எஸ்ஸில் சைட் அடிப்போம், சிட்டி பஸ்ஸில் விசில் அடிப்போம், வெட்டி பையனை பேர் அடிப்போம். வெட்டி பையனை பேர் எடுப்பாங்களாம். அதனால தான் சார் சொல்றேன், இன்றைய இளைஞர்கள் வெட்டியா பொழுத வீணடிக்கிறாங்கன்னு. குட்டி சவத்துல உட்கார்ந்துகிட்டு குட்டியா பார்க்க தெரியுதுல்ல? என்னைக்காவது உங்க வீட்டுல இருக்க சட்டியில சோறு இருக்கான்னு பார்த்திருக்கீங்களாயா? சார் நம்ம டெய்லியும் நியூஸ் பேப்பரை புரட்டுறோம் சார். அதுல என்ன வருது? கொலை கொள்ளை கைது. அதுல கைதாகிறவங்க யார் சார்? நம்ம இளைஞர்கள் சார். இளைஞர்கள் திறமைசாலி, நான் ஒத்துக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒருத்தவங்க முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க வீட்டுல திருடணும்ன்றது திறமையான விஷயம் சார். அந்த திறமையான விஷயத்த ஒரு செயல்லையோ இல்ல அறிவிலையோ காட்டியிருந்தீங்கன்னா என்னைக்கா நம்ம நாடு முன்னேறி இருக்கும்ல சார். நீங்களும் முன்னேறி இருப்பீங்கல்ல. என்னதான் இளைஞர்கள் கிட்ட படியில பயணம் நொடியில மரணம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்களே சார். உள்ள 54 சீட்டு காலியா இருந்தாலும் வெளியே 55வது சீட்டா படிய தொத்திக்கிறாங்க சார் நம்ம இளைஞர்கள். பாப்பா அவன் இளைஞன், அப்படித்தான் இருப்பான். அப்படி இல்லைனாதாயா சந்தேகப்படணும்? செய்யாதே என்பதை செய்பவன் முட்டாள். இளைஞன் ஒண்ணு முட்டாள் இல்ல. படியில ஃபுட்பால்ல போறாங்கன்னா நீ தப்பா நினைக்கிற. அவங்க என்னப்படி, விருப்பப்படி, ஆசைப்படி, கருத்துப்படி, பார்வைப்படி அப்படி படியில் இருக்கின்றார்கள். ஐயா, சுதந்திரம்னா என்ன? ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி அந்நிய நாட்டவரிடம் அடிமையா இருக்க கூடாதுன்னு அன்னைக்கு தியாகிகள் வாங்கி கொடுத்தது தான் சுதந்திரம். ஆனா நமக்கு இன்னைக்கு இந்த இளைஞர்கள் அந்த சுதந்திரத்தை கட்டி காப்பான் தான் அன்னைக்கு தியாகிகள் அதீத நம்பிக்கையோடு வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் அந்த சுதந்திரன்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்துறாங்க தெரியுமா? தனக்கு விருப்பமான ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து அவளோட மனம் போல சுத்துறது தான் சுதந்திரம் நினைக்கிறான். இதுவாயா சுதந்திரம்? இன்னைக்கு இளைஞர்கள் காதலில் விழுந்து காணாம போறாங்கயா, காணாம போறாங்க. சரி, அவங்க எல்லாம் காதல விழுந்து காணாம போறாங்க. இளைஞர்கள்லாம் பெரியவங்க எல்லாம் தேர்தல்ல விவரமா இருக்காங்க. தேர்தல்ல நோட்டுக்கு ஓட்டு போடணும் 500 தெரியா 1000 தெரியான்னு அல்லாஹ், இதுக்கு பேர் தான் சுதந்திரமா? ஏன் இளைஞன் காதல விழுந்து காணாம போறான், இவன் தேர்தல்ல சிந்திக்காமலே காணாம போறான், இது எங்க போய் சொல்றது? ஐயா, ஒரு இளைஞன்னா எப்படி இருக்கணும்? துடிதுடிப்பு, ஒரு வேகம், ஒரு சின்ன தவறு நடந்தா தட்டி கேட்கணும். அவன் தான் இளைஞன். அப்படி இல்லைன்னா அவனை இளைஞனே சொல்ல முடியாதுயா. தட்டி கேட்டா அவனை தான் நீங்க தட்டி தட்டி வச்சு ஒழிச்சிடுறீங்களே. தட்டி கேட்கிறவன என்ன இவன் ரொம்ப ஆடுறான் துள்ளுறான், என்ன இவன் அதிகமா பேசுறான், கொஞ்சம் விவரமா பேசுறான், என்ன விவரமா பேசுறான், இவன் சின்ன வயசுல அதிகமா பேசுறான்னு சொல்லிடுவீங்க. இதுக்கெல்லாம் காரணமே பெரியவங்க தான். இளைஞர்களின் பங்களிப்பு இல்லை என்றால் சமூக மாற்றம் என்பதே சாத்தியமாகாத ஒன்று. வழிகாட்ட ஆள் இல்லைன்னு சொல்றானே தவிர அவனே ஒரு வழிகாட்ட இருக்க மாட்டேங்கிறானே தான் என்னோட குறை. சுதந்திர போராட்டம் நடக்கும் போது இளைஞர் எல்லாம் ஒன்று திரட்டி இளைஞர்களுக்கு வழிகாட்டியா இருந்த இன்னொரு இளைஞன் தான் பகத்சிங். அவர் தன்னோட வாழ்வையே பொது வாழ்வுக்கு அர்ப்பணிக்கும் போது அவரோட வயது வெறும் 16 வயது. அப்படி ஒரு இளைஞன் வழிகாட்டியாக இருக்கும் போது இன்னைக்கு இளைஞன் ஏன் வழிகாட்டியை தேடுறான்னு நான் கேட்கிறேன். 12th நல்ல மார்க் எடுத்த பையன், வசதியான குடும்பம், MBBS சேர்த்து விட்டாங்க. நல்லா தான் படிச்சா 2 வருஷம். 3ஆவது வருஷம் என்ன பண்றது? அவனுக்கும் காதல் வந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லிட்டான். அந்த பொண்ணு அதை ஏத்துக்க மறுத்துருச்சு. இதை நினைச்சு அந்த பையன் என்ன ஆனான் தெரியுமா? ஒரு மன நோயாளியாவே மாறிட்டான். அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு எக்ஸாம் எழுதும் போது 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க, சூஸ் த பெஸ்ட்ல. அதுல 3ல ஏதாவது ஒண்ணு கரெக்டா டிக் பண்ணுவான். அந்த மாதிரிலாம் கிடையாது. இது இல்லாட்டினா அது, அது இல்லாட்டினா இதுன்னு கரெக்டா சூஸ் பண்ணுவோமா நாங்கெல்லாம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல 3ல ஒண்ணா சூஸ் பண்றாராம். இதெல்லாம் லவ்வாயா? அது மட்டும் இல்ல, நீங்க இதுதான் லவ்வான்னு நீங்க கேள்வி கேட்கணும். அப்ப காதலிக்கிறவன் எல்லாம் காணாம போயிடுவான், காலாவதி ஆயிடுவான்னு சொல்றதே தப்பு. காதல் என்பது புனிதமானது. காதலிப்பவன் கவிஞனாகின்றான், நல்ல தமிழனாகின்றான். காதல் எல்லாருமே கெடுத்துறது இல்ல. காதலிக்கிறதுல இவன் சந்தில நிக்கிறான், அவன் மனநிலையை பொறுத்தது. அந்த பையன் என்ன ஆனான் தெரியுமா? மனநோயாளியா மாறி தன்னோட சட்டையெல்லாம் கிழிச்சு ரோட்ல செத்து கிடந்தான். அவங்க அம்மா அப்பா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க.
இன்னைக்கு இளைஞர் எப்படி இருக்கான் தெரியுமா? இளைஞர்கள் இயலாமையால் தோற்றவர்களை விட முயலாமையால் தோற்ற இளைஞர்களே அதிகம். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு இளைஞர்கள் காதல்ல விழுந்து காணாம போய்கிட்டு இருக்கான்னு. ஐயா, இந்த 21ஆம் நூற்றாண்டுல வளர்ந்துகிட்டு இருக்க இன வளரும் எல்லா நாடுகளுக்குமே அணிவேர் யார் தெரியுமாங்க ஐயா? இன்றைய இளைஞர்கள் யா. ஆனா அந்த இளைஞர்கள் நிலைமை இன்னைக்கு எப்படி தெரியுமாயா இருக்கு? காலத்தை வீணடிச்சுக்கிட்டு வெட்டியா இல்லையா பொழுத போக்கிக்கிட்டு இருக்காங்க. செல்போன் எடுத்துக்கங்க சார், ஒரு அவசர ஆத்திரத்துக்கு கண்டுபிடிச்சது. இன்னைக்கு அது அவசரத்தை தவிர இளைஞரோட அரட்டைக்கு தான் சார் இன்னைக்கு ரொம்ப பயன்படுது. ரேங்க் கால் வந்தா கூட அரை மணி நேரம் மொக்கையப்படுத்தாங்கிறா சார். அந்த ரேங்க் கால்ல விவேகானந்தர் சொன்னாரு, 100 இளைஞர்களை கொடுங்கள் இந்தியாவை மாத்தி காட்டுறேன்னு சொன்னாரு. 100 பேர் வேண்டாம் சார், இன்னைக்கு இருக்க ஒரு 10 பேரை கொடுத்து பாருங்க சார். விவேகானந்தரை கூட்டம் வந்து குட்டிச்சவர்ல உட்கார வச்சு அவர்கிட்ட 1 மணி நேரம் மொக்கைய போட ஆரம்பிச்சிருவேன் சார். குடும்ப பாரத்தை தெருமுனையில போய் இறக்கி வைக்கிறோம், அப்பதான் நாங்க ரிலாக்ஸ் ஆகுறோம் சொல்றாங்க சார். அந்த தெருமுனை தான் சார் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை தெருவுக்கு கொண்டு வருது. அதை யோசிக்கிறேன் சார் இன்னைக்கு இருக்க இளைஞன். அதனாலதான் சார் சொல்றேன், வெட்டியா காலத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கான்னு. ஐயா, இப்ப இருக்க இளைஞர்கள்ல யாருக்கிட்டதாயா திறமை இல்லாம இருக்கு, யாருக்கிட்டதாயா சாதனை உணர்வு இல்லாம இருக்கு? இந்திய நாட்டுல இருக்க ஒவ்வொரு இளைஞர்கிட்டையும் திறமை இருக்கு, சக்தி இருக்கு, சாதனை படிக்கக்கூடிய உணர்வு இருக்கு. ஆனா அதை வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லாம தாயா அவன் இருக்கான். ஆமா, அவங்களும் என்ன எல்லாம் பேசுறாங்க, திறமை இருக்கு, தம் எப்படி அடிக்கணும், கஞ்சா எப்படி அடிக்கணும், பீர் அடிக்கணுமா, கட்டிங்ஸ் அடிக்கணுமா, குவார்டர் எப்படி இருக்கும், ஆஃப் எப்படி இருக்கும், ஃபுல் எப்படி இருக்கும், டாஸ்மார்க் சரக்கு என்ன, ஃபாரின் சரக்கு என்ன, இந்த ஃபிகரை எப்படி பிக்கப் பண்ணும், இந்த ஃபிகர் காலையில் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகுது, எல்லா மேட்ரு தெரிஞ்சுக்கிற அந்த திறமை இருக்கிறவன் அவனுடைய பாடத்திட்டத்தில் என்னென்ன இருக்குங்கிற திறமை இருந்தா யாரும் பேச மாட்டாங்கம்மா. இந்த பாடத்தை படிக்க வைக்க ஒவ்வொரு அப்பா அம்மாவும் எவ்வளவு ரூபா செலவு பண்ணி காலேஜுக்கு அனுப்புறாங்கிற அதையும் உணர்ந்துட்டா திறமை. இந்திய நாட்டுல இன்றைய அளவுக்கு இந்த இந்தியா முன்னேறிக்குன்னா ஒரு இளைஞனோட ஒத்துழைப்பு இல்லாம நிச்சயமா முன்னேறி இருக்க முடியாது. ஐயா, கடந்த 5 மாசத்துக்கு முன்னாடி இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி 114,86,16,743 இந்த மக்கள் தொகையில இளைஞனோட அளவு மட்டும் எத்தனை தெரியுங்களா? சுமார் 45%. அதாவது 50 கோடி பேர். இந்த 50 கோடி இளைஞனையும் கலாம் என்ன தெரியுங்களா சொல்றாரு? 50 கோடி சொத்துன்னு சொல்றாரு. இந்த 50 கோடி சொத்துல தாயா என்னோட இளைஞன் 2ஆ பிரிஞ்சிருக்கான். அதை நான் சொல்றேன். அதாவது 50 கோடி சொத்துல தனக்குள்ள திறமையும் சாதனை படிச்சுட்டு இருக்கிறது, எல்லா திறமைகளையும் வச்சு கையில்லாதவனும் கால் இல்லாதவனும் ஆற்றல் படிப்பையும் சக்தியும் பயன்படுத்திட்டு தனக்குள்ள சாதனை வச்சுக்கிட்டு, ஆனா இந்த உலகத்துக்கு இன்னும் தெரியாம எப்படா முன்னாடி வர்றதுன்னு வழி நடத்த ஆள் இல்லாம எனக்கு பின்னாடி இந்த இந்தியாவில் எத்தனையோ கோடி இளைஞர்கள் எல்லா மூலையிலையும் முடங்கி கிடக்கான்றதா நான் சொல்ல வர்றேன். ஐயா, சிவப்பு மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான், கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிவப்பு தான். வண்ணங்களில் ஏதையா வாழ்க்கை, மனித எண்ணங்களில் உண்டு வாழ்க்கை. இளைஞட்ட எண்ணம் இருக்கு, ஆனா அதை வழி நடத்த முடியல. அதனால தயா சொல்றேன், வழி நடத்த ஆள் இல்லாம தத்தளிக்கிறான். இந்தியால வேலை வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சு வாழ்க்கைய பணைய வச்சு வெளிநாட்டுக்கு போற ஒவ்வொரு இந்தியனுக்கு கசப்பான அனுபவம் தாயா. எல்லாரும் சொல்றாங்க அந்நிய செலாவணி வருது, இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போனா நிறைய இந்தியாவுக்கு அந்நிய செலாவணி வருதுன்னு சொல்றாங்க. 2000 கணக்கெடுப்புல இந்தியாவுக்கு ஒரு இளைஞன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனா நாள் ஒண்ணுக்கு $12 மில்லியன் வந்து அந்நிய செலாவணியா வருது. அதே அந்நிய செலாவணி பணம் இப்ப 30 மடங்கா பெருகிருக்கியா. அதை நான் பெருமையா தான் சொல்றேன். ஆனா இந்த வருமானம் இந்தியாவுக்கு கிடைக்கணும்னா ஒரு கொத்தடிமைய போல எத்தனை இந்தியர்கள் அங்க அவமானப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாயா? என்னுடைய இளைஞர்கள் அவமானப்பட்டாவது தன்னுடைய குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டும் என்றுதாயா வெளிநாட்டில் போய் அவதிப்படுகிறார்களே தவிர அதுக்கு ஆசைப்பட்டு போறதில்லையா. அயல் நாட்டுல ஒரு ஏழை அந்த ஒரு லெட்டின் கழுவுற வேலை, குப்பை அள்ளுற வேலை, இதெல்லாம் இழிவா நினைக்கிறியான். ஒரு இழிவா நினைக்கிற வேலைய ஒரு இந்தியன் செய்வான் தானே அவனை அங்க வேலைக்கு கூப்பிடுறான். அதையே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் ஏமாந்து போய் வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுற? இந்தியால என்ன வளம் இல்ல, நம்ம ஏன் வெளிநாட்டுல போய் இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்? நம்ம முன்னேறிய பிறகு முதுகை பார்க்க மறுக்கிறோம். நடை பழகிய பிறகு நடைவண்டிக்கு யாரும் நன்றி பாராட்டுவதில்லை. ஒவ்வொரு விடியலிலும் மணி ஆர்டரை எதிர்பார்க்கும் ஒரு விதவை தாயை போல
உன்னை உற்பத்தி செய்த இந்தியா உன்னிடம் இருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறது. அதை ஏமாற்றி விடாதேன்னு தான் நான் சொல்ல வரேன்யா. அயல் நாட்டுல போய் அடிமையா கிடக்காத, சுதந்திர நாட்டுல சுகமா சுகத்தை தேடுந்தாயா நான் சொல்றேன். ஐயா, மேல் நாட்டு மோகத்தில் இன்னைக்கு யாரு வேலைக்கு போலையா? குடும்ப பாரத்தை சுமக்கிறதுக்கு தாயா வேலைக்கு போறான். உன்னதமான உறவை பிரிஞ்சு நல்ல நண்பர்களை விட்டுட்டு ஐயா உணர்வுகள் எல்லாம் உள்ளடக்கிக்கிட்டு ஏன் பாலைவனத்துல போய் வாழணும்னு யாராவது ஆசைப்படுவானா ஐயா? இந்த அம்மா சொல்லுதாவோ. என்ன சொல்றாங்க? இந்த ஊர்ல உள்ள மரம் என் வீட்டுல மரம் வளர்த்துருக்கேன் ஐயா. என் வீட்டு மரம் என் வீட்டுல என் நிழல் கொடுக்காம பக்கத்து வீட்டுல போய் நிழல் கொடுத்துச்சுன்னா என் நெஞ்சு எப்படியா இருக்கும்? இங்க வேலை பார்க்காம இங்க இன்ஜினியர் படிச்சுட்டு இங்க மருத்துவம் படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் அமெரிக்கால என்ன ஏயா அமெரிக்கால வேலை பார்க்கயான்னு எங்க இன்ஜினியர் காலேஜ் எங்க மருத்துவ கல்லூரியும் படிக்க சொல்லி கொடுத்துச்சு. என்னாச்சு? எல்லாரும் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கான். தமிழ்நாட்டில் தமிழ் விட்டு நம்ம விட்டு பிள்ளைங்க எல்லாம் தமிழ்ல பேசினா யாருக்கு பிடிக்குது? மம்மி டாடி ஆங்கிலத்தில் பேசுனா யாரும் பிடிக்குது? நல்ல வித்துலாம் வெளிநாட்டுக்கு போயிட்டுனா என் ஊர்ல சொத்தையா வச்சு நாங்க இது பண்ண முடியும்? வாஞ்ச டாக்டரையும் வாஞ்ச இன்ஜினியர்ட்டையும் நாம வைத்தியம் பார்க்க முடியும். ஐயா, எப்ப தெரியுமா அந்த பாலைவன பூமி கூட சோலைவனமா மாறும்? அவன் மனைவி அன்பா எழுதின கடிதம் வர்ற நாளும் அவன் மகனோ மகளோ அப்பான்னு சொன்ன முதல் வார்த்தையை கேட்காம ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை டெலிஃபோன்ல நம்ம பிள்ளை பேசுறத கேளுங்கன்னு அந்த அவங்க வீட்டுல இருந்து போட்டு கேட்பாங்களையா, அந்த டெலிஃபோன் சத்தத்துலயா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட இளைஞனை பார்த்து நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க ஐயா? குவைத்துல 80 மாடி கட்டடத்துல தலகீழா நின்னு என் இளைஞன் கஷ்டப்பட்டு இருக்காயா. எதுக்காக? தான் குடும்பம் தலை நிமிரணும்ன்றக்காக. அவன் பாதாளத்தை பார்த்தாலும் தான் குடும்பத்தை வாணும் அளவுக்கு உயர்த்தணும்னு கஷ்டப்படுறானே, இன்னும் தொங்கிக்கிட்டு இருக்கானே, அந்த இளைஞன் குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்கிறான் தாயா பேச வந்திருக்கிறேன். அந்த தலகளா தொங்கிட்டு இருக்க கயிறு ஒரு நிமிஷம் அருந்து விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கந்து வட்டிக்கு கடனை வாங்கி அனுப்பின பெத்தவங்க கனவுளோடு இந்தியால காத்துட்டு இருப்பாங்க. தான் பையன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் தூக்கு மாட்டிக்கிட்டு சாக வேண்டியதாயா. இந்த பாரம் தேவையா? இந்தியால இருந்தே கஷ்டப்படலாம்ல. சினிமா தியேட்டர் எடுத்துக்காங்க சார். ஒரு தலைவர் படம் ரிலீஸ் ஆயிட்டா போதும், கூட்டத்துல முந்தி அடிச்சுட்டு போய் முதல் நாள் உட்காந்து படத்தை பார்த்துட்டு சொல்றியா? ஏய், தலைவர் படத்தை முதல் நாள்ல முதல் டிக்கெட்ல பார்த்துட்டோம்லன்னு சொல்றான் சார். இதுவா சார் இன்னைக்கு இளைஞனோட சாதனை? இதே ஒரு இளைஞன் ரேஷன் கடையில முந்தி அடிச்சுக்கிட்டு போய் 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுக்கட்டும் சார், பெத்தவங்க பூரிச்சு போயிருவாங்க சார். ஒரு பெத்த தாய் தகப்பனுக்கு பாத பூஜை செய்யாதவன் யாரோ ஒருத்தருக்கு பாலாபிஷேகம் பண்றான் சார் இன்னைக்கு இருக்க இளைஞன். நம்ம காந்தியடிகள் சொல்லுவாரு, ட்ரெயின்ல போறப்ப தான் எல்லா லெட்டருமே நான் எழுதுவேன், ஏன்னா ட்ரெயின் பயணம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு சார். அப்ப கூட இருந்த ஒருத்தர் கேட்டாரா, ஏன் தாத்தா உங்களுக்கே வயசாயிருச்சே, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாராம் சார். அதுக்கு நம்ம காந்தி என்ன சொன்னாராம் தெரியுமா? நான் படுத்துட்டா படுத்திருக்க இந்தியாவை இந்திய இளைஞர்களை யார் தலை நிமிர்த்துறது அப்படி சொன்னாராம் சார் நம்ம காந்தியடிகள். அப்படிப்பட்ட காந்தி மகான் பிறந்த இந்த தேசத்துல பிறந்த இன்னைக்கு இளைஞர்கள் ஓடி ஆடி உழைச்சு சம்பாதிக்க வேண்டிய இந்த வயசுல உட்கார்ந்து சாப்பிட்டா சார், உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய வயசுல நம்ம இளைஞன் யார் கைய சார் எதிர்பார்த்துட்டு இருப்பா? குடி கொல்ல சூதாட்டம் அத்தனையும் கெட்டு சின்ன பின்னமா சீர்குலைஞ்சிட்டு இருக்கா சார் இன்னைக்கு இருக்க இளைஞன். ஒவ்வொரு இளைஞனுக்கும் வழி நடத்துறதுக்கு யார் இருக்கான்னு தெரியுமாயா? அவனோட காதலி தான்யா. நிறைய கற்றுக் கொடுக்குறாயா, சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்குறாயா. அவளை பார்க்கறதுக்காக போகிறான், பஸ்ஸில் ஃபுட்பாலில் தொங்குறான், டிரைவர் திட்டுறாரு, அட்டா நாசமா போகிறவனே, உருப்படாத பையில, தர்த்திரம் பிடிச்சவனே, ஏன்டா நானே 6 மாதம் சஸ்பெண்ட் ஆனதுக்கு பிறகு இப்போ வந்திருக்கேன், ஏன்டா அப்படி வெளியே தொழில் வந்து தொல்லடா அப்படிங்கிறாரு. அதையெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கிறோம். அவர் திட்டினது பார்த்தா கண்டக்டர் வேற, வவ்வாளுக்கு பிறந்த பயம் உள்ள எப்படி தொங்குதுன்னுவாரு, இதெல்லாம் உருப்படுறதா, சென்ற எத்தனை இடம் இருக்கல வந்து தொலை நாயே அப்படிங்கிறாரு. அதையும் தாண்டி சகிச்சுக்கிட்டு நாங்கள் அவங்க போய்கிட்டு இருக்கோம். அவங்க கோயிலுக்கு போவாங்கய்யா, அவங்க பிரகாரத்தை சுற்றுவாங்க, நாங்கள் அவளை சுற்றுவோம். பிரகாரத்தை அவ சுத்த, அவளை நான் சுத்த, என்ன அவ சுத்த, அவளை நான் சுத்த, அவளை நான் சுத்த, என்ன அவ சுத்த. இப்படியே 9 மணி ஆகி போச்சு. ஐயர் வந்தார், டே அம்பி, காலையில் 6 மணிக்கு சுற்ற ஆரம்பிச்சது நைட்டு 9 மணி வரைக்கும் சுத்துறே இல்லையடா, விலங்கு வேலா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அந்த இடத்துலையும் நாங்கள் சகிப்புத்தன்மையை வர வச்சது என்னோட காதல் தானே சார். அப்படித்தான் போய் இதே ஞாபகத்தில் வீட்டில் போய் படுத்துட்டேன். படுத்து அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன்,
நீ என் மனைவியாக வேண்டுமென்று ஆண்டு பல காத்திருக்க வேண்டுமென்று அவன் சொன்னான். ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். சொல்லி முடிக்கிறக்குள்ள உடனே ஒரே அடி. யாரும் அதுன்னு பாக்குறேன், எங்க அப்பா. ஐயா ஏடா மாப்பிள்ளை, என்ன மாமா பொண்ணு இருக்கா? நான் எங்க அக்கா மகனே ஒன்னு பாசத்தோட எல்லாம் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டா திருநெல்வேலிக்காரனுக்கே அல்வாவா? நாங்க உலகத்துக்கே அல்வா கொடுத்துட்டு இருக்கேன்டா. நான் அன்பா மாப்பிள்ளைன்னு சொன்னா உன் வீட்டுல பொண்ணு இருக்கான்னா, அதாவது இதே மாதிரி தான் எங்க ஊர்லயும் இடக்கு மடக்கு பயில நிறைய உண்டு. இல்லை இன்னும் கல்யாணம் முடியலன்னா உன் வீட்டுல பொண்ணு குத்த வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பயிலோட்ட பேசும்போது கொஞ்சம் அடக்கி தான் பேச வேண்டியிருக்கு. ஐயா நான் 9th பாஸ் பண்ணதுக்கு காரணமே என்னோட காதலி தான் ஐயா. எப்படின்னு கேட்பையா, டெய்லி டியூஷன்லாம் ஒன்றும் எடுக்கல. நான் ஒரு வாத்தியார் மகளை லவ் பண்ணேன்னா லெட்டர் எழுதி வச்சிருந்தேன். லாஸ்ட் எக்ஸாமு எழுதி முடிச்ச உடனே எக்ஸாம் பேப்பரோட லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன். வீட்டில் வந்து பார்க்குற லெட்டரை காணும். ஐயோ லெட்டரை காணமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் அவட்ட கேட்டேன், எம்மா உனக்கு எழுதின லெட்ரு உங்கள் அப்பாவோட எக்ஸாம் பேப்பரில் போயிருச்சு என்ன, ஏன்டா அறிவு கட்டவனே அதுலயே வச்சு விடுவேன்னு பார்த்துட்டாளா அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாயா, அந்த பாவி மனுஷன் அதை திருத்தி 60 மார்க் போட்டிருக்காரா, நீ பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாலே அந்த இடத்துல பாருங்கய்யா என்ன ஜெயிக்க வச்சது அந்த காதல் தானே. அதையாவது ஒழுங்கா தப்பு இல்லாம எழுதிருந்தீங்கன்னா 100 மார்க் கிடைச்சிருக்கும்லனே. ஐயா எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் எல்லா கெட்ட பழக்கத்தையும் தன்னகத்தை கொண்டவனா இருந்தான். கஞ்சா, தண்ணி, தம்மு, பீரு, பிராந்தின் எல்லா கெட்ட பழக்கமும் கொண்டவனா இருந்தான். அவங்க அப்பா அம்மா சொல்லி பார்த்தாங்க, டே இது வாழ்க்கைக்கு ஒத்து வராதுரா, உனக்கு சீரழிச்சிருன்னு சொன்னாங்க. கேட்கல. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, கேட்கல. உறவுக்காரவங்க சொன்னாங்க, கேட்கல. ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணாங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரியா, அதுக்கப்புறமும் கேட்கல. அவனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணாயா. அவ சொன்னா ஒன்னு இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுரு, இல்ல என்ன விட்டுருன்னு சொன்னா மறுநாளே தன்னகத்துல இருந்த அத்தனை கெட்ட பழக்கத்தையும் விட்டானே. தன் பெத்தவங்க சொல்லி கேட்காதவன், தன் உறவுக்காரங்க சொல்லி கேட்காதவன், 5 வருஷம் முக்கி படிச்ச டாக்டர் சொல்லி கேட்காதவன் அவ சொல்லி கேட்டானே. இங்கேதாயா காதல் நிக்குது. ஐயா ஒரு பேருந்து விபத்துக்குள்ளாயுது அப்படிங்கிறதுக்காக எல்லா பேருந்துலையும் நம்ம ஏறாம இருக்கிறது இல்ல. அது மாதிரி தாயா ஒரு காதல் தோல்வியில முடிகிறதுக்காக எல்லா காதலையும் தப்பா பேசுறது எந்த வகையிலையா நியாயம்? அதனாலதான் சொல்றேன், இன்றைய இளைஞர்கள் காதலிச்சு காணாம போகல, என்ன மாதிரி வெற்றி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றேன். ஒரு பேருந்து மோதுனா எல்லா பேருந்தும் மோதாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த ஒரு பேருந்து மோதுனதுக்காக எல்லாம் பயப்படுவாங்க, அந்த பேருந்து மோதிருமோன்னு. அந்த பயம் இன்னைக்கு எல்லார் பெற்றோர் மனசை உருவாக்கிட்டு இருக்கியா. என் நண்பன் 12th நல்ல மார்க் எடுத்துட்டான், இன்ஜினியரிங் போக முடியல, குடும்ப பாரம், என்ன பண்றது, டிகிரி கோர்ஸ் எடுத்து படிக்கிறான். அங்க படிக்க முடியல, செமஸ்டர் ஃபீஸ் கூட இன்னும் கட்டல. அந்த கஷ்டத்துலயும் நைட்டும் பகலுமா பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு, தோட்டத்து வேலைக்கு, எல்லா வேலைக்கும் போறான். என்ன பண்றது, அவனுக்கும் காதல் வந்துச்சு. அன்ன வரைக்கும் குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்த அவன் அந்த காதல் எங்கேயோ படிக்கிறானா, அவளை போய் பார்க்கறதுக்காக அந்த காசு செலவழிக்கிறாயா. குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்த இளைஞ ஏன் அந்த காதல் நோய் வந்தவனே தடுமாறி போறான்? இளைஞ இருக்காயா அப்படி, ஆனா அந்த காதல்ங்கிற நோய் வந்தவனே அவன் மாறி போயிடுறான். என்னால தனியா குடும்ப பாரத்தை சமக்க முடியல, அதனாலதான் அவளையும் துணைக்கு கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து சமக்கிறோம்மா.